நில்லு நில்றா. டேய் யாரா நீங்களா? இறங்கு. நீங்க போங்கடா. போங்கடி. நீ தப்பிச்சு போயிடு. நல்லா புடி. எடுத்து போடா அவனை. தூக்கிட்டு போ. தப்பிச்சு போயிடு. நான் இவங்களை பாத்துக்கிறேன். போ. போங்கடி சொன்னா கேளு போ. டேய் ஏய் போங்கடி போயிடு. புடா 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 புடா. ஏய் டேய் ஏய் வாடா. வா 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 வா. ஏய் போங்கடி. ஏய் வேணாம்டா. அக்கா வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரூம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. எக்ஸ்ட்ரா பாய் படுக்க கேட்டாங்கன்னா கொடுத்துரு. சரியா? யாருக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு. இது என்ன பிரமாதம்? நாளை காலையில கல்யாண சாப்பாட்டை பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த ஸ்பெஷல் ஐட்டத்தையும் கொண்டு வந்து இறக்கிருக்கான் சரவணன். சாப்பிட்டீங்கன்னா அசந்துருவீங்க. ஆமாமா, நாளைக்கு சாப்பிட வயித்துல கொஞ்சம் இடம் வச்சுக்கங்க. ஏன்னா அவ்வளவு ஐட்டம் இருக்கு. ஜெகதாக்கா சொல்றத பார்த்தா அவங்க ஒரு வாரமா சாப்பிடாம இருக்காங்க போல இருக்கே. ஐயோ, ஒரு வாரம்லாம் என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுமா. பசிச்சா உடனே சாப்பிடணும். எல்லாரும் பசிச்சாதான் சாப்பிடுவாங்க. ஆனா எங்க அக்கா சாப்பாட்டை பத்தி நினைச்சாலே சாப்பிட்டுருவா. இப்ப கூட இறங்கி அதுக்குதான் வந்திருக்கா இல்லையாக்கா? வாழ்றதே சாப்பிடறதுக்கு தானே. இனிமே எந்த சுகத்தை கொண்டு போறோம்? இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தெம்பா இருப்போம். நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். அதனால நம்ம உடம்ப நல்லா பாத்துக்குவோம். பாத்துக்கோங்க. நாங்க வரோம்க்கா. நான் வரேன்க்கா. என்ன மகேஷ், இவங்க இப்படி சிரிச்சுட்டு போறாங்க? சாப்பிடுறதுன்னு அவ்வளவு பெரிய குத்தமா? சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டுருக்க மாட்டேன். வா சாப்பிட போலாம். ஏய், கல்யாணம் முடிகிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு நீ வாயை திறக்கவே கூடாது. அத மீறி வாயை திறந்தா வாயை அப்படியே உடைச்சிருவேன். என்ன மகேஷ் இப்படி சொல்ற? என்ன நொன்ன மகேஷ், உங்ககிட்ட நான் சொல்லியிருந்த வேலை என்ன? நீ எப்ப பார்த்தாலும் கிச்சனுக்கு போயிட்டு வந்துட்டுமா இருக்க? எப்பயா திங்கிறத பத்தியே நினைச்சிட்டு இருக்க? வாசல்ல போய் சென்னிமல் அக்கா வந்திருப்பாங்க, அவங்கள நான் வரசனேன்னு சொல்லி கூட்டு வைப்போ. போ. சரி, நான் சாப்பிட்டு போயிடவா? சரி, நானே அவங்கள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். போய் கூட்டு வாப்பா. எப்ப பார்த்தாலும் என்னையவே வேலை வாங்குறா. சும்மா அவளை கூட்டிட்டு வா, இவளை கூட்டிட்டு வான்னு மத்தவங்கள கூப்பிடதான் என்ன வேலைக்கு வச்சிருக்கா போல இருக்கு. இவ்வளவு பெருசா உடம்ப வாட்ட சாட்டமா வச்சிருக்கா. இவளே போய் கூப்பிட்டா என்னவா? சாப்பிட கூட விடாம வேலை வாங்குறா. முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். எல்லாரும் இருக்காங்க, சென்னிமலை அத்தையை மட்டும் காணோம். அது எங்க போய் தேடுறது? அதுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது, எந்த இருட்டுக்குள்ள தடவிக்கிட்டு நிக்குதோ. பெரியமா அம்மா இங்க. அம்மா இங்க. என்னப்பா சொல்லுங்க அம்மா இங்க. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? உள்ளதாப்பா இருக்கா? சாப்பிட்டு ரூம்லயே தங்கிருங்க. வாசல்லே கார் இருக்கு, ரூம்ல கொண்டு போய் விட்டுரும். காலைல அதுவே கூட்டு வந்துரும். நீங்க தான் முன்னாடினா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எது வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரி அம்மா? அம்மா என்னாச்சு? ஒரு நிமிஷம் வாங்கம்மா, வாங்க. நீங்க சாப்பிட்டே இருங்க, இத வந்துடுறேன். வாங்கம்மா. என்னப்பாச்சு? என்னன்னு சொல்லு. அம்மா, உங்களை யாரோ கடத்திட்டாங்கம்மா. ஐயோ, என்னப்பா சொல்ற? ஆமாம்மா. 2 பேரும் ஒன்னாதானே மாலை வாங்க போனீங்க, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு? அம்மா பா, அழாம நடந்தது என்னன்னு சொல்லுப்பா. அழறத நிறுத்து. அம்மா. அம்மா யாருன்னே தெரியலம்மா. மாலை வாங்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோமா. வர வழியில யாரோ சில பேரு என்ன தலையில கட்டையில அடிச்சுட்டு பூங்குடியை கடத்திட்டாங்கம்மா. என்னப்பா சொல்ற? அம்மா, பூங்குடியை கடத்திட்டு போயிட்டானுங்கம்மா. நான் அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டேம்மா. எந்திரிச்சு பார்த்தா பூங்குடியை காணோம்மா. திடீர்னு எப்படிப்பா கடத்துவாங்க? சரி, அவங்க எப்படி இருந்தாங்க? யார் என்னன்னு சொல்லு. எனக்கு சரியா தெரியலம்மா. மூஞ்சியெல்லாம்
துணியை வச்சு மூடி இருந்தாங்கம்மா, அதனால அடையாளம் தெரியலம்மா. அந்த ரவுடி பசங்க பூங்குடி எதுவும் பண்ணிடக்கூடாதுமா. சரவணா, சரவணா அழாதப்பா. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிரும்பா. நீ பயப்படாம இரு. இது கண்டிப்பா அந்த சிவசாமியோட வேலையா தான் இருக்கும். அவன் மகன் கல்யாணத்தை பூங்கடி நிறுத்திடுவாளோங்கிற பயத்துல அவன் தான்ப்பா ஆள் வச்சு பூங்கடியை கடத்திருப்பான். அவங்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சு பூங்கடியை நான் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடாதப்பா, எல்லாரும் சுத்தி இருக்காங்க. அம்மா நேரம் ஆக ஆக பயமா இருக்குமா. அம்மா 4-5 பேர் இருந்தானுங்கம்மா, அவங்க பூங்குடி எதுவும் பண்ணிடக்கூடாதுமா. இல்ல 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 அம்மா பாவமா அவ. அவளுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அவளை காப்பாத்த முடியாத கோடையா இங்க வந்து. ஐயோ சரவணா, ஐயோ. சரவணா, சரவணா, அதான் நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன்னு சொல்றேனேப்பா. அம்மாவை நம்புப்பா. அம்மா நானே அவங்க அப்பாட்ட பேசி ஒரு முடிவு பண்றேம்மா. என்னால என்ன முடியுமோ அதை நானும் பாக்குறேம்மா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது பூங்குடியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். இருங்க வரேன். அவளை யார் கடத்திருப்பா? சிவசாமி தான் அந்த வீடியோவையே நமக்கு அனுப்புனான். பூங்குடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஐடியா பண்ணிட்டேன்னு சொல்றதால கண்டிப்பா இந்த வேலையை அவன் தான் செஞ்சிருக்கணும். மகேஷ், நீ நினைச்ச மாதிரியே பிளான் போட்டு செஞ்சுட்ட போல. நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ தானே பூங்குடிய கடத்தி வச்சிருக்க. அக்கா என்ன உளர்ற? நான் உளரல மகேஷ், நீ தான் இத பண்ணேன்னு நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா? அதான் அப்பவே நான் உங்ககிட்ட கேட்டேன். ஏதோ பிளான் பண்ணி தான் அவங்க 2 பேரையும் நீ அனுப்புனேன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதை இப்ப உண்மையாக்கிட்டல்ல. வித்தியக்காரி, ஏதாவது பேசணுமேனு பேசாத. அவ காணாம போனதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்கள இந்த ராத்திரி நேரத்துல மாலை வாங்க அனுப்பிச்ச? அவங்க போறதுக்கு முன்னாடி நீ அவங்கள பார்த்த பார்வை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும் மகேஷ், நீதான் கில்லாடியாச்சே.